புரியலன்னா சொல்லு, திரும்ப சொல்கிறேன். என்ன பொழப்புது? ஒரு வயல காசு தர மாட்டான். 2000 ரூபா 2000 ரூபா நம்மளால புரட்ட முடியல. நம்மளா இருந்து என்ன பண்ண போகிறோம்? எவனை கேட்டாலும் ஏதாவது காரணம் சொல்கிறானு. மாட்டியா? டேய், அவனுக்கு எதாவது வேணுமான்னு கேளு. கார்த்தி வண்டி சாவி கொடு. ஏய், அவன் யாருக்கிட்டையும் கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான்டா. அவன் தான் ஊர்ல இல்லைல்ல, சாவி தான் கூட. டேய், ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு போயிருக்கான். சாவிலாம் கொடுக்க முடியாது. மா நீ வந்து உட்காருமா. தம்பி தள்ளி பாப்பா.
தம்பி மெட்ராஸ் சார் வந்து பார்க்குறப்பா. ஓகேண்ணா. சரி வரேன். நீங்க மெட்ராஸா? இல்லை நான் பக்கத்தூர் தான், பட் சென்னையில் ஒர்க் பண்ணுறேன். அங்க தரமணில ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் இருக்கு தெரியுமா? தெரியுமே, டைட்டில் பார்க் பக்கத்தில் இருக்கு. ஏன் கேட்குறீங்க? இல்ல, நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்ளை பண்ணிருக்கேன். ஓ சென்டர் அங்கே தான் போட்டிருக்காங்க. நைஸ். நான் அதுக்கு முன்னாடி மெட்ராஸ் வந்ததில்ல, அதான். இஃப் யூ டோன்ட் மைண்ட், அந்த ஏரியா எங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் சென்னை வரும்போது சொல்லுங்கள், நானே வேணா உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். இல்ல இல்ல, அங்க என் ஃப்ரெண்ட் இருக்கு, அவ வந்து கூட்டிட்டு போயிடுவா. தேங்க்ஸ். ஓ தம்பி, நீ மெட்ராஸில் தானே இருக்க? இந்த பொண்ணுக்கு ஏதாவது வேலை வாங்கி கொடுப்பேன். ஆமாம். ஏங்க, உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் வேலை செய்கிறவங்க யாராவது தெரியுமா? என் ஃப்ரெண்டோட அப்பா அங்கே தாங்க வேலை பார்க்குறாரு. உங்கள் ஃப்ரெண்டோட அப்பா கிட்ட சொல்லி என் வேலைக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? நானும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஷூர், அது ஹெல்ப் பண்ணுவார், பட் கொஞ்சம் பணம் எதிர்பார்ப்பாரு. இல்லை, கன்ஃபார்மாக வேலை கிடைக்கணும்னா பரவாயில்ல, பணம் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிடலாம். ஆல்ரெடி என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்கு அவர் வேலை வாங்கி கொடுத்துருக்காரு. அப்படின்னா உங்கள் நம்பர் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? கண்டிப்பாக 9751 847 321 அப்படின்னு வச்சு மிஸ் பண்ணிட்டு. நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேண்ணே. அண்ணா அவனே சைக்கிள் மேட்டர் மறந்துட்டானே. அவனே மறந்தாலும் நீ மறக்க மாட்டேன் இருக்கு. இந்த பக்கத்தில் இருக்கான், பேசு. அவினாஷ், சித்தப்பாட்ட பேசு. ஹலோ சித்தப்பா. டே தங்கம், நல்லா இருக்கியாடா? சைக்கிள் எப்போ சித்தப்பா வாங்கிட்டு வருவீங்க? டேய், உன்னைய எத்தனை தடவை உன்ட்ட சொல்றது? சித்தப்பாட்ட சைக்கிள் கேட்காரான்னு புரியாது? கேப்பியா? கேட்பேன். கேட்க மாட்டேன்னு சொல்றா? கேட்பேன். கேட்க மாட்டேன்னு சொல்றா? கேட்பேன். ஏய், கேட்க மாட்டேன்னு சொல்றா? கேட்பேன். உன்னையெல்லாம் அறந்தாட சரிவிட்டு வருவ. கேட்க மாட்டேன்னு சொல்றா? கேட்பேன். ஒன்னு 2 போட்டாண்ட சொல்லுவேப்பா. சைக்கிள் கேட்பியாடா? சைக்கிள் கேட்பியாடா? கேட்பியாடா? கேட்க மாட்டேன்னு சொல்றா? சொல்றா கேட்க மாட்டேன்னு? கேட்க மாட்டேன்னு சொல்றா? உனக்கு இப்படி ஒரு உள்ள வருவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலடா. இனி இந்த ஜென்மத்துக்கும் ஊர் பக்கம் நீ போக முடியாது. சாரிங்க, என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறதா நினச்சி உங்களுக்கு தப்பாக ஃபோன் பண்ணிட்டேன். சாரி, உங்கள் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை, தூங்கல, முழிச்சுட்டு தான் இருக்கேன். முழிச்சிக்கிட்டு இருக்கீங்களா? என்னங்க, மணி 11:30 ஆகுது. ஜென்ரலாக ஊரில் எல்லாரும் ஒரு 9:30க்கெலாம் தூங்கிடுவாங்கள்ல? எல்லாரும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. நான் மட்டும் உட்காந்து என்னோட எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கேன். ஓ, எக்ஸாம் இருக்குல்ல, மறந்தே போச்சுங்க. ஆல் தி பெஸ்ட்டுங்க, நல்லா படிங்க, கண்டிப்பாக வேலை கிடைக்கும். சார், எப்படியாவது நீங்கள் தான் சார் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். அந்த வேலையை நம்பி தான் என் வாழ்க்கையே இருக்கு. சாரா, ப்ளீஸ் கால் மீ கார்த்திக். ஸோ வேலை கிடைச்சிட்டா நல்லா வேலை பார்க்குற மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிடணும்னு பார்க்குறீங்களா? கல்யாணத்துக்குலாம் ஒன்றும் இல்லைங்க. சும்மா போய் சொல்லாதீங்க. உங்களை மாதிரி பொண்ணுங்க வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறதே வேலை பார்க்குற மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறது தானே. எனக்கு கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. என்னது? என்ன சொல்கிறீங்க? எனக்கு கல்யாணம் முடிஞ்சு டைவர்ஸும் ஆயிடுச்சு. சாரி. பரவாயில்லைங்க, 2 வருஷமா இந்த செவத்தை பார்த்து தான் உட்காந்துட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் இந்த வேலை மட்டும் எப்படியாவது கிடைச்சதுன்னா பெரிய ரிலீஃபாக இருக்கும். நீங்கள் தாங்க எப்படியாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். கன்ஃபார்மாக என்னால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளவும் செய்கிறேன். கவலையப்படாதீங்க, இந்த வேலை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆமாம், நீங்கள் என்ன தூங்கலையா? இல்லைங்க, ட்ரெயினில் போயிட்டுருக்கேன்ல. இந்நேரத்துக்கு ரூமில் இருந்தேன்னு வச்சுக்கோங்க, தலைகாணியை கட்டி பிடிச்சி தூங்கியிருப்பேன். தலைகாணியை கட்டி பிடிச்சிட்டா? ஆமாம், ஏன் நீங்களாம் அப்படி தூங்க மாட்டீங்களா? சி, நாங்கள் அப்படியெல்லாம் பண்ண மாட்டோம்.